இந்த ஒரு குறிப்பிட்ட மாத்திரை மட்டும் பல பேரோட உயிரிழப்புக்கு காரணமாக இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பேர் சாகிறதுக்கு இது காரணமாக இருக்க போகுது. 2050க்கு அப்புறம் இந்த மாத்திரையாலேயே நிறைய பேர் இறக்க போகிறாங்க அப்படின்றத கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு மரணங்கள் நிகழப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு புள்ளி விவரப்படி. அப்படி எதுவும் இது தடை செய்யப்பட்ட கொடூரமான மாத்திரைலாம் கிடையாது. எல்லாருக்குமே தேவையான அத்தியாவசியமான ஒரு மாத்திரை தான். ஆனால் இதை இவ்வளோ கொடூரமான மாத்திரையாக மாற்றினதே நாம தான். எப்படி இதை அப்படி மாற்றணும், இதை எப்படி தப்பாக நம்ம எடுத்துக்க ஆரம்பித்தோம், இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி எப்படி சொல்ல பார்க்க போகிறோம். இது ஸ்ட்ரீட் லைட்டின் உயிர்மை. ஆன்டிபயோட்டிக்ஸை பற்றி தாங்க நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்றது என்னென்னா, நமக்கு நிறைய நுண்கிருமிகளால் பாதிப்பு ஏற்படும். உதாரணமாக வைரஸால் பாதிப்பு ஏற்படலாம், ஃபங்கஸால் பாதிப்பு ஏற்படலாம், பாக்டீரியாஸால் பாதிப்பு ஏற்படலாம். இதில் பாக்டீரியாஸால் ஏற்படுற பாதிப்பை பாக்டீரியாஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா அந்த பாக்டீரியாஸை அழிக்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் ஆன்டிபயோட்டிக்ன்றது. உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், பெனிசிலின் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். இதில் பெனிசிலியம் அப்படின்னு ஒரு ஃபங்கஸ் இருக்குது. அந்த ஃபங்கஸ் மண்ணில் வளரக்கூடியதாக இருக்கும். அது அந்த மண்ணில் நிறைய பாக்டீரியாஸும் இருக்கு இல்லையா, அந்த பாக்டீரியாஸ் அந்த ஃபங்கஸை அந்த பூஞ்சையை போயிட்டு தாக்க ஆரம்பிக்கும். அது தாக்காமல் அந்த பாக்டீரியாஸ்டேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக அந்த பாக்டீரியாஸை கொல்றதுக்காக உருவாக்குறது தான் அந்த பென்சிலின் அப்படின்றது. அந்த பென்சிலின் நம்ம உடம்புக்குள்ளே இன்ஜெக்ஷனாகவும் கொடுப்போம். ஏன்னா அந்த பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள உள்ள அந்த பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு அங்கே எப்படி அது பயன்படுதோ அதே மாதிரி இங்கேயும் பயன்படும். அதனால் நம்ம உடம்புக்குள்ளே அந்த பென்சிலின் இன்ஜெக்ஷனாக கொடுத்து உள்ளே வர பாக்டீரியாஸை அழிப்போம். ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னென்னா, இந்த பென்சிலின் ஒரு சில பாக்டீரியாஸை மட்டுமே அழிக்கக்கூடியதாக இருக்கும். எல்லா பாக்டீரியாவுக்கும் இது காமனாக பொருந்தாது. ஏன்னா பாக்டீரியாஸில் நிறைய வகை இருக்குது. அதனால் ஒவ்வொரு குறிப்பிட்ட பாக்டீரியாவுக்கும் ஒவ்வொரு வகையான ஆன்டிபயோட்டிக் தான் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய வகையான ஆன்டிபயோட்டிக்ஸுமே இருக்குது. இப்போது ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒரு பாக்டீரியாவை எப்படி கொல்லுது அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஆன்டிபயோட்டிக்கில் பொதுவாக ஒரு பாக்டீரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாக்டீரியாவுக்கு முதல்ல உள்ளுக்குள்ளே டிஎன்ஏ அதோட பார்ட் இருக்கும், அந்த மரபணு இருக்கும். அதை சுற்றி சைட்டோபிளாசம்ன்ற அந்த கூழ் மாதிரியான திரவம் இருக்கும். அதில் தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்லாம் நடக்கும். அந்த பாக்டீரியாவுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ்லாம் உற்பத்தி பண்ணப்படும். அதுக்கு மேலே செல் மெம்ப்ரேன் இருக்கும், ஒரு சவ்வு மாதிரியான படலம் இருக்கும். அதுக்கு மேலே செல் வால் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக அந்த பாக்டீரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு செல் வால்னு ஒன்று இருக்கும். இதில் இந்த ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணுன்னா, இந்த 4 வகையாக இதை அழிக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று, அந்த செல் வாலை போய் தாக்கி அந்த வாலை கொலாப்ஸ் பண்ணி உள்ள உறுப்புகளை வெளியில் வர வச்சு அதை அழிச்சிடணும். இல்லைனா அதுக்கு உள்ளே இருக்கிற மெம்ப்ரேன் இருக்குல்ல, அதை போய் தாக்கி பாக்டீரியாவை அழிக்கும். இல்லைனா பிளாஸ்மாவில் அந்த சைட்டோபிளாசமில் உருவாகிற அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸை ஸ்டாப் பண்ணி பாக்டீரியாவை அழிக்கும். இல்லைனா டிஎன்ஏ உள்ளே இருக்கு இல்லையா, மரபணு கூறு, அதையே போய் தாக்கி அந்த பாக்டீரியாவை இதுக்கப்புறம் பெருக விடாமல் அழிச்சிடும். இப்படி தான் ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒர்க் ஆகுது. ஆனால் எல்லா வகையான பாக்டீரியாவுக்கும் எல்லா வகையிலும் இப்படியே ஒர்க் ஆகாது. ஒரு சில பாக்டீரியாவுக்கு செல்வால் அழிக்க வேண்டியதாக இருக்கும், அதுக்கு வேறு ஒரு ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில பாக்டீரியாவுக்கு அதோட மெம்ப்ரேன் அழிக்க வேண்டியதாக இருக்கும், அதுக்கு வேறு வகையான ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு பாக்டீரியாவுக்கும் அதுக்குன்னு தனித்தனியான ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. அதை கொடுத்தா மட்டும்தான் அழிக்க முடியும். இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, பொதுவாகவே நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, உங்களுக்கு ஒரு தொண்டை வலின்ட்டு போகிறீங்கன்னு வச்சுப்போம். தொண்டை வலின்னொடனே அது முதல்ல எந்த கிருமியால் வந்துச்சு அப்படின்றத, முதல்ல அது வைரஸால் வந்துச்சா, ஃபங்கஸால் வந்துச்சா, பாக்டீரியாவில் வந்துச்சா, அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா பாக்டீரியாவாலன்னு கண்டுபிடிச்சிட்டா கூட உடனே ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா தான் பாக்டீரியா கேட்குமே அப்படின்னு கொடுத்துட முடியாது. ஏன்னா அது என்ன வகையான பாக்டீரியான்றதை கண்டுபிடிக்கும். ஏரோபிக் பாக்டீரியா, ஆனரோபிக் பாக்டீரியா, இது மாதிரி நிறைய வகை பாக்டீரியாஸ் இருக்குது. அதில் எந்த வகையான பாக்டீரியான்னு கண்டுபிடிச்சி அதுக்கு எந்த மெடிசனை, எந்த ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்தா அதை கொல்ல முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுலேயும் எந்த அளவுக்கு அந்த பாக்டீரியாவோட கவுண்ட் இருக்குது, காலனி கவுண்ட்னு சொல்லுவாங்க, அது எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்து அதுக்கு எவ்வளோ டோஸ் கொடுக்கணும், எத்தனை நாளைக்கு கொடுக்கணும், எவ்வளோ இடைவெளி, எவ்வளோ மணி நேரம் இடைவெளியில் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் கரெக்டாக உங்கள் உடம்புக்குள்ளே வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தியிருக்க அந்த பாக்டீரியாவை கொல்லவே முடியும். அப்படி பண்ணாமல் என்ன இன்ஃபெக்ஷனே தெரியாமல், ஏன்னா பெரும்பாலான இன்ஃபெக்ஷன் நமக்கு சளி பிடிக்கிறதுலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸா மாதிரியான நிறைய வைரஸ் எல்லாம் இருக்குது. பெரும்பாலான இன்ஃபெக்ஷன் தொண்டையில் ஏற்பதெல்லாம் வைரஸால் ஏற்படுறதா இருக்கும். வைரஸால் ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அதுக்கு நீங்கள் ஆன்டிபயோட்டிக்கை போய் எடுத்துட்டிங்கன்னா அதனால எந்த யூஸுமே இல்லை. பெரும்பாலும் ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டிப்பாக வைரஸுக்கு செட்டே ஆகாது. அதே மாதிரி ஃபங்கஸால் உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு நீங்கள் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஃபங்கஸை அந்த ஆன்டிபயோட்டிக் கொல்லவே செய்யாது. ஆன்டிபயோட்டிக் பாக்டீரியாஸை தான் கொல்லும். அதுலேயும் ஒரு சில குறிப்பிட்ட பாக்டீரியாஸை செலக்டிவாக தான் கொல்லும். அப்போது நீங்கள் என்ன பாக்டீரியா இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துட்டிங்கன்னா அதை கொல்லலாம். அதுக்கு மாறாக நீங்கள் என்ன பாக்டீரியா இருக்குன்னே தெரியாமல், உதாரணமாக உங்களுக்கு ஒரு பாக்டீரியாவோட இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுப்போம், அந்த பாக்டீரியாவுக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக்கை வாங்கி போடுறீங்க. உங்களுக்கு ஏற்கனவே டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணதாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக்காக இருக்கலாம். அதை போய் நீங்களே மெடிக்கலில் கேட்டு வாங்கி போட்டிங்கன்னா இப்போ உள்ளே இருக்கிற அந்த பாக்டீரியா என்ன பண்ணும், இந்த ஆன்டிபயோட்டிக்கு எதிரான மரபணுக்களை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது அது மியூட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி மியூட்டேட் ஆகி அந்த ஆன்டிபயோட்டிக்கை நீங்கள் எப்போ போட்டாலும் அந்த பாக்டீரியா சாகாது. இப்போது இப்படி கூட வச்சுப்போம், உங்களுக்கு ஒரு பாக்டீரியா இருக்குது, அந்த பாக்டீரியாவுக்கு எந்த ஆன்டிபயோட்டிக்கை எடுக்கணுன்றதை கரெக்டாக தெரிஞ்சு அந்த ஆன்டிபயோட்டிக் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. ஆனால்
நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கால இடைவெளி, அளவு இதெல்லாம் மாற்றி, உதாரணமாக காலனி கவுண்ட் அதிகமாக இருக்குது பாக்டீரியா, அந்த பாக்டீரியாவுக்கு நீங்கள் நல்ல அதிக டோசேஜ் எடுக்கணும். ஆனால் கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா அந்த கம்மியான ஆன்டிபயோட்டிக் உள்ளே வந்து செயல்பட ஆரம்பிக்கும். ஆனால் அதை விட வீரியமாக பாக்டீரியா இருக்கிறதுனால அது இன்னும் அதிகமாக செயல்பட ஆரம்பித்து மரபணுவை மாற்றி இந்த ஆன்டிபயோட்டிக்கு எதிராக அது தன்னை உருவாக்கி வச்சுக்கும். அதுக்கப்புறம் இதே மருந்தை நீங்கள் இன்னும் அதிகமாக எடுத்தாலும் சரி, எந்த முறையில் எடுத்தாலும் சரி, இந்த பாக்டீரியாவை அதுக்கான ஆன்டிபயோட்டிக்கால கூட கொல்லவே முடியாமல் போயிடும். இதுக்கு தான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி உருவாகிற இந்த பாக்டீரியாவுக்கு சூப்பர் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக யூடிஐ அப்படின்னு சொல்லுவோம், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதிகபட்சமாக ஈக்கோலைன்ற ஒரு பாக்டீரியாவில் உருவாகிறதா இருக்கும். இப்படி ஈக்கோலையால் யூடிஐ உருவாகும் போது ஆரம்ப காலங்களில் சில ஆன்டிபயோட்டிக்ஸை கொடுக்கறது மூலமாகவே அதை ஈஸியாக அழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மக்கள் அதிகமாக ஆன்டிபயோட்டிக்ஸை உட்கொள்ள ஆரம்பித்து சின்ன சின்ன பிரச்சனைலாம் ஆன்டிபயோட்டிக்ஸை எடுத்து அந்த ஈக்கோலை பாக்டீரியா அதுக்கு ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. அதாவது பெரும்பாலான ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு அது ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா நிலைமை, எந்த ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்தாலும் ஈக்கோலை பாக்டீரியாவை கொல்லவே முடியல அப்படின்ற நிலைமைக்கு போயிடுச்சு. அதுக்கு ஐவி இன்ஜெக்ஷன்ஸை ரொம்ப ஹை டோஸை அதிகமான நாட்களுக்கு கொடுத்து ஹாஸ்பிட்டலைஸ்டாக வச்சுருந்து இதெல்லாம் பண்ணால் மட்டும் தான் கொல்ல முடியும் அப்படின்ற அளவுக்கு மோசமாக போயிடுச்சு. இந்த நிலை இப்படியே நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா எதிர்காலத்தில் நமக்கு சின்ன சின்ன பாக்டீரியாவால் வர இன்ஃபெக்ஷன்ஸ் கூட, சாதாரணமாக ஒரு பாக்டீரியாவில் இன்ஃபெக்ஷன் கூட நம்மளோட இம்யூன் சிஸ்டமே பொதுவாக கொல்லுன்னு சொல்லியிருந்தேன். இம்யூன் சிஸ்டத்தாலையும் கொல்ல முடியாத அளவுக்கு, ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தா ஆன்டிபயோட்டிக்ஸாலையும் கொல்ல முடியாத அளவுக்கு அது அதிகமாகிடும். அப்போ நம்ம உடம்புக்குள்ளே அது இன்னும் அதிகமாக பெருகிக்கிட்டே போகும். அதை நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு கட்டத்தில் உடம்புக்குள்ளே உள்ள உறுப்புகள் எல்லாத்தையும் செயலிழக்க வச்சு எல்லா உறுப்புகளையும் அரிச்சு மரணத்தையே ஏற்படுத்திடும். அதுதான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆன்டிபயோட்டிக்ஸ் 2 விதமாக செயல்படும். ஒன்று பாக்டீரிசிடல், இன்னொன்று பாக்டீரியோஸ்டாட்டிக்ஸ். இதில் பாக்டீரிசிடல்ன்றது உங்களுக்கு உடம்புக்குள்ளே வர அந்த பாக்டீரியாஸை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த பாக்டீரியாஸை அப்படியே கொன்னுட்டு நம்மளோட யூரின் மூலமாக அந்த மாதிரி வெளியேற்றிடும். இன்னொன்று பாக்டீரியோஸ்டாட்டிக்ஸ். பாக்டீரியோஸ்டாட்டிக்ன்றது என்னென்னா, எவ்வளோ பாக்டீரியா இருக்கோ அந்த பாக்டீரியாவை அப்படியே பிடிச்சி வச்சுக்கும். பாக்டீரியா பொதுவாக 2, 4, 6 8 பெருகிக்கிட்டே போகும் இல்லையா, அப்படி அதை பெருக விடாமல் அப்படியே பிடிச்சிரும். அதுக்கு மேலே அதோட இனத்தை அதால் பெருக்க முடியாது. இப்போ இருக்கிற அந்த பாக்டீரியாவை கொஞ்ச நாளில் அதுவே இறந்து போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த பாக்டீரியாவை கொன்று அதை அழித்து நம்மள்கிட்ட அதை போக்கிடும். இப்படி தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒர்க் ஆகுது. உடம்புக்குள்ளே நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா அது என்ன பாக்டீரியான்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸை கொடுக்கணுன்றதை சொன்னா இல்லையா. இதை ஒரு டாக்டர் பண்ணணும் அப்படின்னா அவங்க முதல்ல டெஸ்ட் எடுக்கணும். உங்களோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து, வாயை பார்க்கும்போது வாயில் சிவப்பாக புள்ளிகள் இருக்கலாம், இல்லை தொண்டை பகுதி முழுக்க செவந்திருக்கலாம், புண்ணு இருக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஓரளவுக்கு கண்டுபிடிச்ச முடியும். இது வைரஸால் வந்திருக்குமா, ஃபங்கஸால் வந்திருக்குமா, இல்லை பாக்டீரியாவில் வந்திருக்குமா அப்படின்றத கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது என்ன பாக்டீரியான்னு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரியான டேப்லெட்ஸை கொடுக்கணும் இல்லையா. அதுக்கு டெஸ்ட் எடுக்கிறது மட்டும் தான் ஒரே வழி. ஒன்று தொண்டை பகுதி அப்படின்னா ஸ்வாப் டெஸ்ட் எடுப்பாங்க. யூரினில் ஏதாவது இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா அதுக்கு யூரின் க்ரோத் கல்ச்சர் டெஸ்ட்னு இருக்குது, அது எடுப்பாங்க. இதெல்லாம் எடுத்து பார்த்தா தான் என்ன பாக்டீரியா இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். எந்த பாக்டீரியான்றதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரியான சரியான மாத்திரையை மருத்துவர் பரிந்துரைப்பாங்க. அப்படி செய்யணும்னா கண்டிப்பாக டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட்டு கண்டிப்பாக ரேட் அதிகமாக தான் இருக்கும். நம்ம இப்போ நார்மலாக நீங்கள் போகும்போது அந்த டேப்லெட் வாங்குற ரேட் வந்து கம்மியாக இருக்கலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் எடுக்கிற டெஸ்ட்டோட ரேட் அதிகமாக இருக்கலாம். அப்படி டெஸ்ட் எடுக்க வேண்டாம், ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக்கை போடுவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் போட்டிங்கன்னா அது இந்த அளவுக்கு உயிருக்கு ஆபத்தான போய் முடிகிற அளவுக்கு, நமக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்தடுத்து வர தலைமுறைகளே பாதிக்கிற அளவுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடியதாக இருக்குது. அதனால் செலவை பார்க்காம, இல்லை எங்கே கம்மியான அளவில் ஏதோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் கூட டெஸ்ட்லாம் நிறைய கம்மியான ரேட்டில் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை எடுத்து என்னத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, வைரஸா பாக்டீரியாவா எந்த வகையான பாக்டீரியான்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்டிபயோட்டிக்கை டாக்டர் சொல்கிற மாதிரி சொல்கிற அளவில் சரியாக உபயோகப்படுத்துங்க. அதே மாதிரி இப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாங்க கரெக்டாக 8 மணி நேரம் இடைவெளியில் காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா திரும்ப ராத்திரி 8 மணிக்கு சாப்பிட்ணும். இந்த டைம் பீரியடை ஒரு 12 மணி நேரம், இந்த டைம் பீரியடை மிஸ் பண்ணக்கூடாது. சில ஆன்டிபயோட்டிக்ஸை மதியமும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கரெக்டாக அதை சாப்பிட்றணும். இடையில நீங்கள் சாப்பிடாம விட்டிங்கன்னா கூட அந்த ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாக்டீரியாஸோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது, டாக்டர் இத்தனை அளவுக்கு மாத்திரை சொல்கிறாங்க, ஒரு 10 நாளைக்கு மாத்திரை கொடுக்குறாங்க அப்படின்னா 5 நாளைக்கு மட்டும் வாங்கிப்போம், எதுக்கு 10 நாள் அப்படின்னு நினைக்கிற மனநிலை நிறைய பேர்ட்ட இருக்குது. இதுவுமே இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுத்துறதுக்கு, குறிப்பாக இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கலாம். ஏன்னா எவ்வளோ அளவுக்கு அந்த காலனி கவுண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 10 நாள் இந்த மாத்திரை போட்டிங்கன்னா தான் அந்த பாக்டீரியாஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் கொடுப்பாங்க. நீங்கள் வெறும் 5 நாளைக்கு மட்டுமே மாத்திரை வாங்கிட்டீங்கன்னா 5 நாளைக்கு கொஞ்சம் பாக்டீரியாஸ் குறைஞ்சிருக்கலாம், மீதி பாக்டீரியாஸ் அப்படியே இருக்கலாம். அதை அழிக்காமலே நீங்கள் விட்டுட்டு மாத்திரை நிறுத்திருப்பீங்க, திரும்ப அது அப்படியே ரெசிஸ்டண்ட்டாகவும் ஆகிடும், உடம்புக்குள்ளே இன்னும் பெருக ஆரம்பிச்சிடும், திரும்ப அந்த நோய் வர ஆரம்பிக்கும். அப்போது திரும்ப நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒன்று அந்த ஆன்டிபயோட்டிக்ஸோட அளவை அதிகப்படுத்தணும், இல்லைனா அதோட அந்த எம்ஜி பவர் அதிகப்படுத்தணும், இல்லை ஐவி இன்ஜெக்ஷன் இன்ட்ராவெனஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்து சரி பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரியெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்களாக மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி போடுறதையோ, இல்லை டாக்டர் சொல்கிறத விட அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ போடுறதையோ நிறுத்திட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை சரியாக செய்யறது மூலமாக பல உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும்.
இதே மாதிரி டெட்டனின்ற ஒரு பாக்டீரியாவால் ஒரு காலத்தில் மனிதர்கள் கொத்தா இறந்து போயிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக, அதுக்கு ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் டிடி, டெட்டனஸ் டாக்சைடு அப்படின்ற இன்ஜெக்ஷன். ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன புரிதலில் இருக்கோம்னா, டிடி இன்ஜெக்ஷன்றது செப்டிக் ஆகிறத தடுக்கிறதுக்காக தான். ஏதாவது ஒரு காயம் பட்டுச்சுன்னா இந்த இடத்துல சீல் வைக்கக்கூடாது, செப்டிக் ஆகாமல் இருக்கணும், அதை தடுக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இன்ஜெக்ஷன் போடுறோம். அதையுமே தப்பான முறையில் அடிக்கடி போய் போடுறது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ டிடி எந்த அளவுக்கு போடணும், எப்போ எவ்வளோ கேப் விட்டு போடணும், எதுக்காக டிடி முதல்ல போடப்படுது, டிடி எந்த அளவுக்கு உயிர்களை காப்பாற்றிருக்கு அப்படின்றதெல்லாம் பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஏற்கனவே ஒரு உயிர்மை எபிசோட் அதை பற்றி பேசியிருக்கோம். அந்த வீடியோ இந்த கார்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை 6:30 மணிக்கு இன்னொரு உயிர்மை எபிசோடில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட் சேனலோட இணைஞ்சிருங்க.